கிச்சனுக்கு போய் பார்த்தா கிச்சனில் நம்ம தஃபூன் குக் பண்ணிட்டேவும் வழக்கமாக நம்ம தஃபூன் இன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டேவும் குட் மார்னிங் என்னன்ட்டு சொல்லுவான். அதே மாதிரி சொல்கிற மாதிரியே இருக்குது நம்ம இன்னுக்கு. பையன் நம்ம தஃபூனை ரொம்பவே மிஸ் பண்ணுறான். அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. டோன் இருந்துட்டு நம்ம இன்கிட்ட சொல்கிற இந்த மாதிரி நாளைக்கு தஃபூனோட ஃபேமிலி எல்லாமே வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் அவனை பேங்காக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி. நீயும் எங்கள் கூட வரையா அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து நம்ம இன்கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் இங்கே பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த அக்யூஸ்ட் பற்றி என்னாச்சு ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டோன் கிட்ட கேட்க டோன் இருந்துட்டு இல்லை அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், அவன் லாயர்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து கிட்ட சொல்ல இன்னும் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பார்க்குறான். அந்த டேட்டோ விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறானா என்னன்னு தெரியல. நம்ம இன்னுக்கு அந்த டேட்டோ விஷயம் தான் கண் முன்னாடி வந்து போகுது. இதை வந்து போக் பார்க்குறான். போக் பார்த்துட்டு நம்ம கிட்ட நீ ஓகேவா, உனக்கு ஏதாவது தொந்தரவா இருக்கா அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து நம்ம கிட்ட கேட்க என்ன இருந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சொல்லிட்டு நம்ம டோன் கிட்ட டோன் நீங்கள் அந்த ஆள் தனியாக ஒர்க் பண்ணுறான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம டோனும் இருந்துட்டு இல்லை நான் அப்படியெல்லாம் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு போக்கு இருந்துட்டு அப்போ உங்கள் 2 பேர் மனசுலேயும் வேறு யாரோ இருக்காங்க அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு டோனும் இருந்துட்டு அது கிளியர் ஆக வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனால் இவனை மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி விஷயத்த தனியாக செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து போக்கிட்ட சொல்ல போக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அப்படியா சரி ஓகே அப்போனா நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம டோன் இருந்துட்டு என்கிட்ட சீக்கிரமாக போய் அவனை பாரு, அவன் முழிச்சிருந்தானா உன்னை தான் முதல்ல பார்க்கணுன்ட்டு சொல்லுவான். அப்படி உன்னை பார்க்க முடியலாட்டி அவன் மூஞ்சியே சேடாக போயிடும், சீக்கிரமாக போய் பாரு அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து இன்கிட்ட சொல்ல இன்னும் வேண்டா வெறுப்பாக தான் அங்கேருந்து போகிறான் நம்ம தஃபனை பார்க்கறதுக்கு. இதை வந்து டோன் பார்க்குறான். டோன் பார்த்துட்டு நம்ம போக்கிட்ட அடே நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கான்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம போக்கு இருந்துட்டு ஆனால் இன்னும் தான் ரொம்ப சேடாக இருக்கான்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம போக்கு. ஏன்டா உனக்கு இந்த போலீஸ்காரனை பார்த்தா சேடாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம டோனு. அதுக்கு போக்கு இருந்துட்டு இல்லையே எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தோணலையே, வண்டியை கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஓட்டுங்க இன்ஸ்பெக்டர், நான் போய் தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போக்கு வந்து டோன் கிட்ட சொல்லிட்டு அவன் வண்டிக்கு போகிறான். அதுக்கு டோன் இருந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆகாமலாவும் என்னை இப்படி ஆர்டர்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு போக்கு இருந்துட்டு சரி ஓகே அப்போ டயர்ட் ஆகிட்டேன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக்கு வண்டியில் ஏறிடுறான். நம்ம டோனும் அவன் சொன்னதை கேட்டு சிரிச்சுட்டு அவனும் சரின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி போயிட்டு இருக்காங்க 2 பேருமே. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள காமிச்சா ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்ம தஃபூனோட ஒட்டுமொத்த ஃபேமிலியே இருக்காங்க. தஃபூன் அப்பதான் லைட்டாக கண் முழிக்கிறான். கண் முழிச்ச உடனேவும் எல்லாருமே நம்ம தஃபூன் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்க போறேன்ட்டு பேர்ல நம்ம தஃபூனோட காயப்பட்ட இடத்தையோ அமைக்கவும் விட்டுறாங்க. நம்ம தஃபூன் இருந்துட்டு ஐயோ அம்மா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். எல்லாருமே உனக்கு ஓகேவா, நல்லா இருக்கியா, வலிக்குதாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் அம்மா நம்ம தஃபூன் கிட்ட கேட்க ஆனால் நம்ம தஃபூன் சுற்றி முற்றி பார்த்துட்டு தான் இருக்கான். அதாவது நம்ம தஃபூன் இன் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் இன் வந்து அங்கே இல்லை. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வராங்க. யாருன்ட்டு பார்த்தா நம்ம வான் தான். வான் வந்தோடனேவும் அம்மாவுக்கு வந்து சுவாதிகாப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணால் அம்மாவும் இருந்துட்டு சுவாதிடி அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணுறாங்க. நம்ம தஃபூனுக்கு ஒன்றுமே புரியல, இவங்களா இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்பா வந்து நம்ம வானுக்கு தேங்க்ஸ் பண்ணுறாரு அவனுக்கு பிளட் கொடுத்ததுக்காண்டி. இவனும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம தஃபூனுக்கு ஒன்றுமே புரியலை. பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம தஃபூனை பிடிச்சி நறுக்குன்ட்டு கிள்ளி விட்டுறான். கிள்ளி விட நம்ம தஃபூனை இருந்துட்டு அம்மா வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி கத்த இவன் இருந்துட்டு அவன் பக்கத்தில் போய் உங்களுக்கு காயம் வலிக்குதுன்னா நான் போய் நர்ஸை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வான் இருந்துட்டு பரவாயில்ல நான் போய் அதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் வான். இன்னும் இருந்துட்டு இல்லை இல்லை நான் இப்போ கிளம்பிட்டேன், நான் போய் கூட்டிட்டு வரேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வான் கிட்ட சொல்ல வானும் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இன்னும் அங்கேருந்து கிளம்புறான். அப்போ வான் வந்து கூப்பிடுறான். கூப்பிட்டு அம்மா இப்போ தான் சொன்னாங்க நீ ஒரு ஃபார்ச்சூன் டெய்லர்ன்ட்டு அப்படியா அப்படிங்கிற மாதிரி வான் வந்து கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வந்து துள்கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்க நம்ம தஃபூனும் வந்துடுறான். தஃபூன் வரதை துள் வந்து பார்க்குறான். துள் பார்த்துட்டு அங்கேயே நில்லு அப்படிங்கிற மாதிரி சிக்னல் பண்ண நம்ம தஃபூனும் அங்கேயே நின்றுக்கிறான். இவன் மறுபடியும் என்ன சொன்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி துள் வந்து கிட்ட கேட்க இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறான்.